பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, நீங்கள் சகோதர சகோதரிகள், குட்டி பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் எப்படி வரும்? தேவனால் தான் வரும். தேவனிடத்திலிருந்து எப்படி வரும்? ஜெபித்தால் தான் வரும். அதனால தான் குடும்பமாய் தேவனை துதித்து ஜெபம் செய்வது. சரி, இந்த நாளிலும் நம்ம ஜெபத்துக்கு முன்னால் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய குடும்பத்தின் காரியத்தில் நிறைய ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஏன்னா இப்போ நீங்கள் கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னால் ஏதோ கடமைக்காக ஒரு ஜெபம் அப்படி அல்ல. இப்போ கருத்தாக குறிப்பாக நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணீங்க, ஆண்டவர் பதில் கொடுத்தார்ல. நீங்கள் ஆலோசனை கேட்டீங்க, ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறாருல்ல. அதனால் தொடர்ந்து விடக்கூடாது. அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். சரியா? பைபிள் எவ்வளோ அழகான அருமையான குடும்பங்களை பற்றிலாம் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லை. நிறைய ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். இப்பவும் கூட இந்த ஈசாக்கு, ரெபேக்காள் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் முதலாவது ஈசாக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியம் புருஷர்கள் அதை கற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு புருஷர்கள் அப்படின்னு சொன்னால் அவன் தான் குடும்ப தலைவர் இல்லை. புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான், மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ரொம்ப பொறுப்பானவர்கள். குடும்பத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அந்த கணவன் மேலே இருக்கிறது மறந்துடக்கூடாது. மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ரெண்டு பேருக்குமே சம பொறுப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கணவன் என்று வரும்போது முக்கியமான பங்கு குடும்பத்தில் கணவனுக்கு இருக்கிறது என்பதை கணவர்கள் மறந்துடக்கூடாது. அதனால் முதலாவது ஈசாக்கை குறித்து நம்ம சில காரியத்தை பார்க்கலாம். வரும் நாட்களில் ரெபேக்காளை குறித்து நம்ம பார்ப்போம். ஒரு மனைவியாக அப்படி எப்படி இருந்தால், ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நம்ம தியானித்து அர்ப்பணித்து கொள்ளணும். சரி, அந்த ஈசாக்கு வாழ்க்கையிலிருந்து ஒரு ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரியா? ஆதியாகமம் 24:67 பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. ரெபேக்காளை தன் மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தன் மனைவி ஆகிய ரெபேக்காளை ஈசாக்கு நேசித்தான். இதான் முக்கியம். நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்களா? உண்மையான இருதயத்தோடு நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் முறுமுறுப்பு, கொஞ்சம் மன வருத்தம், கொஞ்சம் கசப்பு அப்படி நேசிக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு நீங்கள் நேசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். நம்ம இதில் நிறைய பேர் அதில் தவறுகிறதுனால தான் குடும்பத்தில் விரிசல்கள் வருகிறது. அது விவாகரத்து வரைக்கும் போய் நிற்கிறது. இந்த அன்பு குறைந்து போகிறதுனால, அன்பு இல்லாததினால தான். அப்போது உங்கள் மனைவியினிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறாரு. இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் வேதத்தில் திருப்புங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வேதத்தை திருப்பி பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கத்தில் 33வது வசனம், கடைசி வசனம் பாருங்கள். 33வது வசனத்தில், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவிக்கு எழுதி இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு புருஷர்கள் உணர்ந்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேதவசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த அன்புக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதான் வேதவசனம். பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்ட அந்த மனைவியை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லும் போதே எரிச்சலோடு தான் சொல்லுவாங்க, வருத்தத்தோடு தான் சொல்லுவாங்க. அதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களிடத்தில் அன்பு கூறுவதை போல உன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். முதல்ல உங்களை நேசிக்கிறீங்களா? நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களா? நிறைய பேர் தங்களை நேசிப்பாங்க, ஆனால் மற்றவங்களை நேசிக்க மாட்டாங்க.
நிறைய பேர் தங்களையே நேசிக்க மாட்டாங்க, அதனால மற்றவங்களை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல உன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க இல்லை, உங்களுடைய சரீரத்தை குறித்து கவனமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானதை குறித்தெல்லாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறது வர்றது, உங்களுடைய வாகனம் உங்களுக்கு சொந்தமானது எல்லாவற்றை விட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, அதை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது எல்லாம் கவனமாக இருக்கிறீங்க. அதே அளவு உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா, அவங்களுக்கு உண்டானதில் கவனம் செலுத்துறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். அங்கே கொஞ்சம் குறைவுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை? யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அன்பெல்லாம் இருக்குது, மனைவியை நேசிக்கிறோம், ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நேசிக்கலை. என் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல மனைவினிடத்தில் அன்பு கூற கடவன். ஈசாக்கு அப்படிதான் நேசித்தார் தன்னுடைய மனைவியை. அதனால் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்குக்கு தாய் மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப வயசான தாய் வயதான காலத்தில் பிறந்ததுனால சாராளும் ஈசாக்கு மேலே ரொம்ப அன்பு காண்பித்திருப்பாங்க இல்லை? அதனால தன்னுடைய தாய் என்ற அந்த அன்பில் அவன் இருந்திருக்கணும். இப்போது தன் தாயை எப்படி நேசித்தான் அதே மாதிரி ரெபேக்காளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அதனுடைய காரியம். தன்னுடைய தாயினுடைய கூடாரத்தில் கொண்டு வந்து வைத்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு நேசித்தான் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வெறுமனே நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா அது போதுமா? இல்லை, ஒரு மனைவி புருஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? என் கணவன் என்னை நேசிக்கணும். சரி, டெய்லி ஒரு முறை ஐ லவ் யூ சொல்லிட்டா போதுமா? உன்னை நேசிக்கிறேன் சொல்லிட்டா போதுமா? அதல்ல. அந்த அன்பை வெளிப்படுத்த பல காரியம். உன் மனைவிக்கு டைம் கொடுக்கணும், அது மேலே கரிசனையாக இருக்கணும், அவங்களுடைய குறைவு நிறைவுகளை கேட்கணும். நம்முடைய காரியத்தை குறித்து எவ்வளோ அக்கறையாக இருக்கிறோமோ அதே மாதிரி மனைவியின் காரியத்தை குறித்தும் நம்ம அக்கறையாக இருக்கணும். நம்முடைய உணர்வுகளை அவங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோமோ அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளணும். அதான உண்மையான அன்பு. அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்கள். அங்கே சில குறைபாடு இருக்கிறதுனால தான் நிறையா முறுமுறுப்புகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் அதெல்லாம் அடிக்கடி உண்டாகி குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஈசாக்கு எப்படி ரெபேக்காளை நேசித்தானோ அதே மாதிரி நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். வசனத்தில் சொல்லப்பட்டபடி நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல என் மனைவிடத்தில் அன்பு கூறுகிறேனா? வசனம் அதான் சொல்லுதில்ல, அதன்படி இருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்த்து கொஞ்சம் சரிப்படுத்தணும். அவ்வளோதான், பெரிய தப்பெல்லாம் இல்லை. சின்ன காரியத்தில் கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டாலே நிறைய மாற்றங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். சரியா? முதலாவது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது 21வது வசனம், 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறாரு. பொதுவாக நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்கள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவோம் பிரதர், உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் தவறாமல் பார்க்குறாளா, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி மனைவி குறித்து பெருமையாக ஜெபத்தை பற்றி பேசுவாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டால் டைரெக்டாக அதுக்கு பதில் வராது. என் மனைவி ஜெபிக்கிறா, பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அதை சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்காகவே நீங்கள் ஜெபிக்காட்டால் உங்களுடைய மனைவிக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, தனக்காகவே ஒரு ஆள் ஜெபிக்கலைன்னா தன் மனைவிக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அப்போது ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான், தேவன் அதை கேட்டு ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. உங்கள் மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறான்னு தெரியுமா? நல்லா தெரியும். நிறைய ஆண்களுக்கு தெரியும், என் மனைவி எனக்காக ஜெபம் செய்கிறாள், என்னுடைய சுகத்துக்காக, பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக, என் நீடி ஆயுளுக்காக மனைவி ஜெபிக்கிறாள் என்பது எல்லா ஆண்களுக்கும் நல்லா தெரியும். ஆமாம், அவங்க உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எதுக்காக ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய மனைவி உங்கள் காரியத்தில் எவ்வளவு கரிசனை கொண்டு ஜெபிக்கிறாங்க,
நீங்கள் அவங்களுக்கு ஜெப உதவி செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். எல்லா உதவியை விட முக்கியமான உதவி ஜெப உதவி. அப்போ உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும்ல, அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கணும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவங்க சுதந்திரக்கூடாது ஜெபிக்கணும், ஆவியில் பலன் கொள்ளணும், தெய்வ கிருபை தாங்கணும் ஜெபிக்கணும், அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், நல்ல சரீர சுகபலனுக்காக ஜெபிக்கணும், எல்லா வீட்டு வேலைகள் காரியங்கள் எல்லாம் செய்வதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள இருந்தால் வேலையில் கத்துறவங்கள பாதுகாக்கணும், ஆசீர்வதித்து பயன்படுத்தணும் என்பதற்காக ஜெபிக்கணும். ஒருவங்களுடைய மனைவியுடைய சரித்தில் ஒரு பலவீன சுகவீனம் இருந்தால் நீங்கள் பாரம் எடுத்து என் மனைவிக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். யோசித்து பாருங்கள், அப்படிலாம் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டாலே உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை தீர்ந்து விடும். நிறைய காரியத்தில் மாற்றத்தை நீங்கள் காண முடியும். எப்படி உங்கள் மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறது தெரிகிறதோ, நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபிப்பது அவங்களுக்கு தெரியணும். உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன் என்பதாக. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் மனைவிக்காக நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க? முதல்ல ஆண்டவரே இந்த மனைவியை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஐயோ, இந்த மனைவி வந்த பிறகு தாங்க நிறைய பாடுன்றீங்களா? அந்த பாடுகளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குல்ல. உங்களை ஷேப் பண்ணுவதற்கு, உங்களை சரிப்படுத்தி உங்களை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் உருவாக்க உங்களுடைய மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். எதையும் நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ள பழகுங்க. அதில் ஆண்டவர் செய்த நன்மையான காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுவீர்கள். அப்போ உங்களுடைய மனைவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி துதிக்கும் போது நீங்கள் அதை துதித்து ஜெபிக்கும் போது உங்களுடைய மனைவி மேலே ஒரு அன்பு உண்டாகும். அப்பொழுது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல தேவ அன்பு ஆளுகை செய்யும், கர்த்தருடைய அன்பு ஆளுகை செய்யும். அப்போ உங்களுடைய மனைவி சந்திக்கிற பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய மனைவி என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க? ஆவிக்குரிய காரியத்தில், சரீர காரியத்தில், ஃபேமிலியை ரன் பண்ணுவதில், அல்லது அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, வெளியிலே அவங்க போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் கேட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெப உதவி செய்வது. சரி, நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி தருவார். ஆஃபீஸில் இப்படி பிரச்சனைங்க, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார், பயப்படாத. ஒரு ஆறுதல் படுத்தி ஜெபத்தில் தாங்கும்போது என் கணவர் எனக்காக ஜெபிக்கிறார் என்பதே ஒரு மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் உடனே கேட்டு அற்புதம் செய்கிறார். ஈசாக்கை ஜெபித்த போது கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார், உங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். அப்போ இதைத்தான் நம்ம ஈசாக்குடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு கணவனாக முதலாவது தன் மனைவியை தன்னை போல நேசிக்கிறார், அப்படிதான் வசனம் சொல்லுகிறாரு. ரெண்டாவது, தன்னுடைய மனைவிக்காக ஒரு ஜெபம் செய்கிறார். ஒருவருக்காக ஒரு ஜெபியுங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கணும். என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களுடைய என்ன தேவையில் இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய ஜெபம் பண்ணுங்க. உடனே நீங்கள் ஆசீர்வாதமான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வியாதியில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்களா, மற்றவங்களை ஜெபிக்க சொல்லுவதை விட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ உங்களுடைய ஜெபத்தினால உங்களுடைய மனைவியை நீங்கள் தாங்கணும். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதமான சுகத்தை, விடுதலையை உங்களுடைய மனைவிக்கு தருவார். எந்த அளவு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் துக்கப்பட்டுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே சும்மா இருந்தால் போதாது, உங்களுடைய ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், சரியா? நீங்கள் ஈசாக்கு குடும்பத்தை போல ஆண்கள் இன்றைக்கு முக்கியமாக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்க போகிறீங்க. நான் என் மனைவியை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். உடைய மனைவியை சுகமாக்க போகிறார், பலன் கொடுக்க போகிறார். அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சுபாவம் வேணும்னு அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என் மனைவிடத்தில் இப்படி ஒரு கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி சுபாவம் குடும்ப சமாதானத்தை பாதிக்குன்னா நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிங்க. உடைய மனைவிக்குள்ள மாற்றத்தை
ஆண்டவர் உண்டாக்கி விடுவார். அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க. இப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். முதல்ல இந்த காரியத்துக்கு ஜெபித்த பிறகு உங்களுடைய தேவைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கலாம். ஜெப குறிப்புகளை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதை வைத்து ஜெபிக்கணும். முதலாவது உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய சபைக்காக, நம் தேசத்திற்காக ஜெபித்த பிறகு கடைசி தான் நமக்காக ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டு நீ ரட்சித்து அபிஷேகித்து ஜெப ஆவியை கொடுத்தீர். தேசத்துக்காக ஜெபிக்க கிருபை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும். குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனம், சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகணும். ஆண்டவரே, எல்லா குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்த நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அந்த குடும்பத்தாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படவும் உண்மை அறிந்து கொள்ள நாங்கள் பாரம் கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்களை நேசிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்காக நீங்கள் சிலுவை சுமந்ததை நினைத்தருளும். உண்மை அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆவியானவர் ஊற்றப்படவும் சபைகளில் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா சபையிலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஜெப எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், குடும்பமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் முழுவதும் அந்த எழுப்புதல் அக்கினி பரவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும், ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். அப்படியே தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை, இந்தியாவை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேல நீங்க ஆளுகை செய்யுங்க, அவங்களை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க மூலமா நன்மையான காரியங்கள் மாத்திரம் தேசத்தில் நடைபெற நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும், உம்மை காண்பியும். தேசத்தில் நல் ஒழுக்கம், சமாதான, அன்பு, ஐக்கியம் காணப்பட எங்களுடைய தலைவர்கள் மேல், அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல கர்த்தர் ஆளுகை செய்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோப்பா. என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வல்லமைகளை தாரும், கிருபைகளை தாரும், சோர்வுகளை மாற்றும், நல்ல சரீர சுகபலனை தாரும். அவள் ஆவியிலே பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி மகிழ்ந்திருக்கும்படியாக செய்யும். வேலை செய்வதற்குரிய பலனையும் கிருபைகளை ஞானத்தையும் அருளி செய்யும். பாதுகாப்பின் கரம் என் மனைவியோடு தாங்கி நடத்தட்டும். அப்படி என் கணவருக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சரீரத்தில் சுகபலன் தாரும். பிசினஸ் செய்ய, வேலை செய்ய கிருபையை பலனும் கூட. குழந்தைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வதியும், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும், படிப்பில் சிறந்து விளங்க கிருபை தாரும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பம் இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாக இருக்கும்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும். இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும். இந்த தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். கற்பத்தின் கனி அருளி செய்யும். எந்தெந்த குடும்பத்தில் குறைவு இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அப்போ இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்காக ஒரு ஜெபிங்க. ஒரு கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கும் போது குடும்பத்தில் தேவ சமாதானம். யாருடைய உள்ளத்துக்குள்ளும் பிசாசு நுழைய முடியாது. கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இருந்து அழகாய் நடத்தும். அவ்விதமாய் தேவ ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமேன், ஆமேன்.